ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைந்திருக்கிறார். சார், குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது இந்த குழுவை அமைத்திருக்கிறார். மத்திய மாநில அரசுகளின் உரிமைகள் தொடர்பாகவும் சுயாட்சி தொடர்பாகவும் ஆராய்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு அமைப்பது தற்பொழுது எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு நீங்க பாக்குறீங்க சார்? இது இன்றைய காலகட்டத்துல மிகவும் அவசியமானது. ஏற்கனவே ராஜமன்னார் குழு, திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைத்த ராஜமன்னார் குழு இதற்கான வழிகாட்டியாக கலங்கரை விளக்கமாக ஏற்கனவே இருக்கு. அதுக்கு பிறகு ஒன்றிய அரசு அமைத்த சர்க்காரியா கமிஷன், அதுக்கு பிறகு புளிஞ்சி கமிஷன், எல்லாமே அவர்களுடைய பரிந்துரைகள் எல்லாமே நியாயமான இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகளை சுமூகமாக இயல்பானதாக ஆக்குவதற்கு, சமமானதாக ஆக்குவதற்கு பல பரிந்துரைகளை கொடுத்திருந்தாலும் கூட அவை எதுவுமே ஒன்றிய அரசால் நிறைவேற்றப்படவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போது 2014 பிறகு பாரதிய ஜனதா கட்சி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு நாள்தோறும் கான்ஸ்டிடியூஷன் மீறப்பட்டு வருகிறது. நாள்தோறும் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகிறது. அதாவது சொல்லளவில் ஏட்டளவில் இருந்த உரிமைகள் கூட நடைமுறையில் பறிக்கப்பட்டு வருகின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வரிசையாக வந்து கொண்டே இருந்தன. அப்படிப்பட்ட சூழல்ல தான் இப்போ இந்த 2021 26 வரைக்கும் உண்டான ஆட்சி காலத்தில் கடைசி 2.5 ஆண்டுகள் முழுக்க பெடரல் இஷ்யூஸ், கூட்டாட்சி தொடர்பான சிக்கல்களால் மாநில அரசு செயல்பட முடியாமல் ஒரு முடக்க நிலையை நோக்கி தள்ளுவதற்கு ஒன்றிய அரசு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறதோ என்று சந்தேகப்படும் அளவுக்கு வரிசையாக பிரச்சனைகளை மாநில அரசு எதிர்கொண்டு இருந்தது. அதனால இந்த மாதிரி ஒரு சூழல்ல, அதாவது கல்விக்கு உண்டான நிதியை கூட தர மறுக்கின்ற ஒரு சூழல்ல, டீலிமிட்டேஷன் என்ற பெயரில் மாநிலத்திற்கான குடும்ப கட்டுப்பாட்டை செயல்படுத்திய மாநிலங்களுக்கான முறையான நியாயமான அரசியல் பிரதிநிதித்துவத்தை அளிக்கும் ஒரு சூழல் இருக்குது. அதுல இருந்து விடுவித்து ஒரு வாக்குறுதியை கொடுங்கள் என்றால் அதற்காக எந்த விதமான பதிலும் சொல்லாத ஒரு சூழல்ல, அது சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, மாறாக அவர்கள் பிரச்சனையை எழுப்பியவர்களையே, அதாவது விக்டிமைசிங் சொல்லுவாங்க, பாதிக்கப்பட்டவர்களையே பாதிக்கும் விதமாக புகார்களையும் அவதூறுகளையும் செய்யக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். கல்வி, மருத்துவம், நிதி போன்ற துறைகளிலையும் தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி திட்டம், இந்தி திணிப்பு, அதுக்கப்புறம் கல்விக்கான நிதி மறுப்பு போன்ற பல்வேறு சிக்கல்கள் ஒத்திசைவு பட்டியலில் கல்வி இருப்பதால் மாநிலம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நீட் தேர்வு ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேல நுழைவுத் தேர்வு என்ற பெயர்ல ஒரு அகில இந்தியாவுக்கும் பொதுவான ஒரு தேர்வு என்ற ஒரு தேர்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஊரக பகுதிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், ஏழை எளிய பின்புலங்களில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் மிகப்பெரிய தாக்குதலாக அவர்கள் கல்வியில் முன்னேற விடாமல், மருத்துவ படிப்பில் சேர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு தேர்வாக இந்த பயிற்சி மையங்களை வளர்த்தெடுக்கின்ற ஒரு வணிக நடவடிக்கையாக அதிகாரங்கள் அனைத்தையும் மாநிலங்களிடமிருந்து பறித்து ஒன்றியத்துடன் குவித்துக் கொள்ளும் ஒரு செயலாக, இந்த தேர்வுகளின் மூலமாக படிப்புகளில் காவிமயமாக்கக்கூடிய இந்துத்துவ திட்டங்களையும் இந்துத்துவ உள்ளடக்கத்தையும் உள்ளே புகுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக கல்வித்துறையை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சி அவசியமாகிறது. இந்த மாநிலத்திலிருந்து இது போன்ற குரல்கள் எழும் என்று காத்திருக்கிற நேரத்துல எப்போதும் போல இது போன்ற பிரச்சனைகளில் கூட்டாட்சி பிரச்சனைகள்ல மாநில உரிமைகளுக்காக முதலில் குரல் எழுப்பக்கூடிய நாடாக, மாநிலமாக தமிழ்நாடே தான் இருக்கிறது. அந்த வகையில இந்த தேர்வு அவசியம். மருத்துவத்துறையிலேயும் இதே மாதிரி பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. நாம ஆரம்ப சுகாதார நிலையம் என்று பல்வேறு சிரமங்களுக்கு நடுவில் தமிழ்நாடு கட்டி எழுப்பிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒரு சிறு திட்டத்தை மட்டும் உருவாக்கி அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்குங்கிற காரணத்தினால இதை ஆரோக்கிய மந்திர் என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று
நிபந்தனை போடும் அளவுக்கு ஒன்றிய அரசின் தலையீடு, ஆரோக்கிய மந்திர் என்ற பெயர் மாற்றம், அந்த கட்டிடத்தினுடைய கலர் காவியாகத்தான் இருக்கணும்னு ஒரு நிபந்தனை போன்ற நடவடிக்கைகளில் மருத்துவத்துறையில் நடக்கின்ற மாற்றங்கள் ஒரு பக்கம். மாற்றங்கள்னா நல்ல விதமான மாற்றங்கள் இல்லை, பின்னோக்கி இழுத்துட்டு போகிற, அதிகார குவிப்புக்கு இழுத்துட்டு போகிற ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய நிலையில இது மிகவும் அவசியமான தேவையாக இருக்கிறது. மாநில சுயாட்சி தொடர்பாக மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும் என்ற நிலையை நிலைநிறுத்துவதற்கு தேவையான சாத்தியங்களை அரசமைப்பு சட்ட உறுப்புகள் என்ன சொல்கின்றன என்பதற்கான புதிய விளக்கங்களை பெறுவதற்கு ஒரு குழு அவசியமாகிறது. நிதி பகிர்வுலேயே அதே மாதிரிதான், முழுக்க மாநில நிதியை மாநிலங்களே கொடுக்கிறது நல்லது. ஒரே நாடு ஒரே வரி என்ற பெயர்ல வந்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி மாநிலங்களுடைய நிதிக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கிறது, நெருக்கடியாக இருக்கிறது. அதற்கான இழப்பீடு 5 ஆண்டுகளுக்கு கொடுப்பாங்க சொல்லி கொடுத்தாங்க. அதை கூடுதலாக இன்னும் 2 ஆண்டுகளுக்கு மாநில அரசு அது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டது. இப்படி மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில இயல்பாக அதிகார குவிப்பா இல்ல அதிகார பரவலா, எல்லா அதிகாரங்களும் ஒன்றியத்திடம் குவிந்திருக்க வேண்டுமா இல்லை மாநிலங்களிடம் பரவலாக அதிகாரங்கள் இருக்க வேண்டுமா என்ற கேள்வி இயல்பாக வருகிறது. சர்வாதிகாரமா ஜனநாயகமா என்ற கேள்வி இயல்பாக வருகிறது. ஒற்றை ஆட்சியா கூட்டாட்சியா என்ற கேள்வி இயல்பாக வருகிறது. ஒரே நாடு ஒரே மொழியா இல்ல பல மொழிகளுடைய சமத்துவம் நிறைந்த நாடாக இருக்கலாமா அப்படின்னு மொழிவாரி மாநிலத்தின் தோற்றமும் அதற்கான நியாயமும் இன்னும் ஒரு சூழல்ல இருக்கவங்க உண்மையை முன்னிறுத்த வேண்டிய கேள்விகள் இருக்குது. இப்படி பல பைனரி கேள்விகளை முன்னிறுத்தி இதை பற்றி விளக்கம் சொல்ல முடியும். அப்படி ஒரு காலகட்டத்துல தமிழ்நாடு அல்லது இந்திய மாநிலங்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்காக மட்டும் இந்த விஷயத்தை பேசல, தமிழ்நாடு போல அனைத்து மாநிலங்களும் ஒரு சிக்கலில் இருக்கின்றன. ஆனால் அந்தந்த மாநிலங்கள் ஏதேதோ காரணங்களுக்காக இது போன்ற முன்னெடுப்புகளை எடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாடு இதை ஒரு பிரச்சனையாக கருதி இதை கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவோடு திராவிட முன்னேற்ற கழக அரசு, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின், கூட்டாட்சி தொடர்பாக எழக்கூடிய சிக்கல்கள் அனைத்துக்கும் தீர்வு காண்பதற்கு தேவையான ஒரு போராட்டத்தை தன்னை முன்னணி வீரராக நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை முன்னணி படையாக, மாநிலங்களுக்கான முன்னணி படையாக தமிழ்நாட்டை கொண்டிருக்கிறார். அதில் அவர் தலைமை தாங்குகிறார். அதன் மூலமாக பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டவும் செய்கிறார், இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறார் என்ற நிலையில மாநில சுயாட்சி தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாநில சுயாட்சி தீர்மானம் என்று இதை நான் சொல்லல, அதற்கான சூழலை ஆய்வு செய்து பரிந்துரைகளை கேட்கின்ற ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு அமைக்கப்படுவதும் அந்த குழுவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிரீஃப் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பிரீஃப் என்ற வகையிலும் இந்த தீர்மானம் முழுமையாக வரவேற்கத்தக்கது. மாநில உரிமைகளை பற்றி பேசுவதற்கான தளம் இருந்தாலும் கூட பலர் பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 2026 தேர்தலே கூட இந்த கூட்டாட்சி பிரச்சனைகளின் அடிப்படையில தான் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். சர்வ அதிகாரங்களையும் தன்னிடத்தை குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசா இல்ல மாநிலங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற சூழல்ல கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய மாநில அரசுகளா அப்படிங்கிற கேள்வியில தான் 2026 தேர்தலை கூட எதிர்நோக்க வேண்டியது இருக்கும். இது மாநிலங்களுக்கான உரிமை பேசினா திமுக அரசுக்கான உரிமை என்று தவறாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யப்படக்கூடும். அது பிரிவினை என்ற பெயரில். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு ஜென்ராம்.